வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் திரைப்படத்தின் வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை, வில்லன் கும்பல் கிட்ட இவங்க குடும்பம் வந்து மாட்டிக்குது. இதை வந்து தற்காப்பு கலையை பயன்படுத்தி இவங்க 3 பேர் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மையக்கரு சின்னதா இருந்தாலும் அதை திரைக்கதை மூலமா வேகமா கொண்டு போய் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்க முடியும் இந்த படத்தை அப்படின்னு நிறைய இயக்குனர்ஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் கே சுபாஷ் ராஜா அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படம் மூலமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் தீனி போடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இணையதளத்துல இப்போ வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை இந்த படத்தை பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவங்களோட பொண்ணை அவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை மட்டும் இல்ல, எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து இந்த படத்துல வந்து அவங்களுடைய பொண்ணை ரொம்ப ஒரு தைரியமான முறையில் தான் இந்த படத்துல வளர்ப்பாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு பொண்ணை வந்து எந்த லெவலுக்கு தைரியமா வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இயக்குனர் வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதாநாயகன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அவங்களுடைய ஒய்ஃபு அபிராமி, அவங்க பொண்ணு, அதே மாதிரி உங்களுடைய மாமா மே 28ஆம் தேதி அன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நிறைய வந்து கலவையான விமர்சனங்கள் வந்தது. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு இந்த படத்தை ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த படம் லேடிஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்பவே இந்த படம் வந்து பிடிச்சு போயிருக்கு. இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்கன்னா கராத்தே மாஸ்டரா தான் அவர் இந்த படத்துல வராரு. அவருடைய பொண்ணு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை, அதாவது கராத்தே வந்து கத்து கொடுத்து இந்த படத்துல ரொம்பவே வந்து அவங்களுடைய பொண்ணை சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப வீரமா வளர்க்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வந்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல அவருடைய ஒய்ஃப் அபிராமி பாத்தீங்கன்னா கராத்தே மாஸ்டரா தான் இந்த படத்துல வராங்க. அதாவது இப்படியே இந்த திரைப்படத்தோட கருவை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில தான் இருந்திருக்கு. அதே மாதிரி படத்தோட மையக்கரு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் ரொம்பவே வந்து பிரமாதமான முறையில இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா கே சுபாஷ் ராஜா அவர்கள், இயக்குனரும் நடிகருமான ரித்திக் ரங்கநாதன் அவர்களிடம் கோ டைரக்டரா தான் இவர் இருந்திருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து முதல் திரைப்படம் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் படத்திலேயே பாத்தீங்கன்னா திரைக்கதை டைரக்ஷன் ரொம்பவே வந்து ஃபாஸ்டான முறையில பண்ணியிருக்காரு. முதல் திரைப்படத்திலேயே தரமான சம்பவத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அபிராமி, கதாநாயகி கீர்த்தி முகுந்தன், திலீப் பவன், சிதம்பரம் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. கீர்த்தி முகுந்தன் அவர்கள் தான் இந்த படத்துல அர்ஜுன் அவர்களோட பொண்ணா இந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆக்ஷன் காட்சிகள்ல அந்த அளவுக்கு இந்த படத்துல இயக்குனர் வந்து ரொம்பவே பிரமாதமான முறையில நடிக்க வச்சிருக்காரு. சண்டை காட்சிகள்ல அவங்க போடும்போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிராமி அவர்களையும் கீர்த்தி முகுந்தன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு ஈக்குவலா இந்த படத்துல இவங்க 2 பேருமே இயக்குனர் வந்து நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்ஷன் திரைப்படமா, கதாநாயகியை கூட ரொம்ப ஒரு ஆக்ஷனா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த பிளாஸ்ட் படத்தை இயக்குனர் கே சுபாஷ் அவர்கள் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட திரைப்படம் சமீப காலமா
அவரோட திரைப்படம் எந்த ஒரு படமும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையலை. அவர் நடித்த திரைப்படங்கள்லாம் இப்போ வந்து படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. கதாநாயகனா நடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா விருந்து, தீய ஒரு கொலை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரில்லர் மூவியை எடுத்திருந்தாங்க. இது வந்து த்ரில்லர் மூவின்னு சொல்றதை விட இந்த படம் வந்து த்ரில்லர் மூவி மாதிரியே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாவே இந்த படம் வந்து கொண்டு போல. நேரடியாகவே நான் வந்து சஸ்பென்ஸ் படத்துல நேரடியாக நான் வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு இயக்குனர் சொல்ற அளவுக்கு தான் இந்த படம் வந்து இருந்தது. அதாவது அர்ஜுன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மோசமான முறையில தான் இந்த படம் வந்து இருந்தது. இந்த மாதிரி பிளாஸ்ட் திரைப்படம் மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட படங்கள்லாம் இதே மாதிரியே வந்து தொடர்ந்து வெற்றி அடையும். அதே மாதிரி தீய ஒரு கொலை நடுங்க, இதுவும் வந்து படு தோல்வியை தான் சந்திச்சுது. இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் சீதா பயணம். இந்த படமும் அந்த லெவலுக்கு அர்ஜுனோட ரசிகர்கள் மத்தியில வரல படு தோல்வியை தான் இந்த படமும் சந்திச்சது. இப்படியே படு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்க அர்ஜுனோட திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் திரைப்படம் மூலமா தான் அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. இதே மாதிரியே நல்ல ஆக்ஷன் படத்தை அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சார்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட திரைப்படம்லாம் இதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்ணும். இந்த படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி பாத்தீங்கன்னா இந்த படம் மே 28ஆம் தேதி அன்று இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 21 நாள்ல இந்த படத்தோட வசூல் சாதனை பாத்தீங்கன்னா 75 கோடி இந்த படம் வந்து வசூல் சாதனையை பண்ணிருக்கு. 75 கோடி ஒரு நல்ல ஒரு லாபத்தை தந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தோட அப்டேட்டை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்ட் திரைப்படம் மூலமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். இதே மாதிரி படத்தை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கதையில தேர்ந்தெடுத்து நடிச்சார்னா இதே மாதிரி ஆக்ஷன் திரைப்படங்களையே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சார்னா கண்டிப்பா அவரோட திரைப்படம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து வெற்றி அடைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட பிளாஸ்ட் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.